வணக்கம். வணக்கம். இதுல நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல பார்க்க முடியுது. கண்டிப்பா. மேடை நடிகரா நீங்க இதுல நாம் தமிழர் கட்சி மேடைகள் வரீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு? எந்த மாதிரி நாடகங்கள்லாம் நீங்க நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல போடுறீங்க? நான் ஷாலினி. நான் சென்னை. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். இங்க நான் வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல சத்தியமா. பிளஸ் எனக்கு சீமானாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இந்த இடத்துல சீமானாவுக்கு விவசாய சின்னத்துல நானு யூனிவர்சிட்டி கேர்ளாவும் பிளஸ் குடிகார ஒரு கதாபாத்திரத்துல ஒரு பொண்ணு கேரக்டராவும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பொண்ணு கேரக்டராவும் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற மேடைகள்லாம் டான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி இயற்கை சார்ந்தும் விழிப்புணர்வு சார்ந்தும் நாடகங்கள்லாம் பண்றீங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இந்த மாதிரியான ரோலை நீங்க பண்றீங்க இந்த மேடைகள்? நம்ம அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எல்லாமே பாரம்பரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே வராரு. அதனால டான்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படிதான் அவர் ஓட்டு கேட்கணும்னு அவருக்கு எண்ணம் கிடையாது. பிளஸ் நம்ம நம்மள மாதிரி பெண்களுக்காக தான் போராடணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக மட்டும் தான் அவர் போராடுறாரு. பிளஸ் இதுல என்னன்னா அவருக்கு நம்ம டான்ஸ் ஆடி ஆடல் பாடி வச்சு நமக்கு ஓட்டு வேண்டாம். நேர்மையா நம்மளுக்கு நம்ம உலகத்துல நடக்கிறத மட்டும் வச்சு என் பெண்களுக்காக என் பிள்ளைகளுக்காக நான் என் தங்கச்சிக்காக போராடுறேன்ற மாதிரி. மற்ற கட்சிகளை பார்க்கும்போது இதுல பெண்களுக்கு அதிகம். ஆமா, கண்டிப்பா எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்டதுதான். உங்களை சார்ந்த மத்த உங்க நண்பர்களா இருப்பாங்க அதே இளைஞர்கள், அவங்களும் சில பேர் மற்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க. அது பத்தி என்ன வித்தியாசம்? அவங்க விருப்பத்தை நம்ம கேட்க முடியாது. அவங்க விருப்பத்தை நம்ம கேட்க முடியாது. அதுவும் இல்லாம டிவிக்கேன்றது ஒரு ஃபேன், தளபதின்றது ஒரு ஃபேனு. அவங்க ஃபேனுக்காக நம்ம தலை நிக்கிறாரு அப்படின்றதுனால ஓட்டு போடுறாங்க. நாங்க எப்படி சொல்றது, எங்களுக்கு லைக் பண்ணி எங்க சீமானண்ண ரொம்ப பிடிக்கும், அவர் பேசுறது பிடிக்கும். அதே மாதிரி பெண்களுக்காக மட்டுமே அவர் போராடுறாரு. அதனால உண்மையாலே அவர் எங்களுக்கு ஒரு சேஃப்டியும் பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும்ன்றதுனால எங்க எதிர்காலத்தை சிந்திச்சுதான் நாங்க சீமானண்ண விரும்பிதான் நாங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போறோம். விவசாய சின்னத்துக்கு மக்கள்கிட்ட இப்ப வரீங்க, மக்கள்கிட்ட உங்களுக்காக எப்படி வரவேற்பீங்க? மேடையில இருந்து கீழே இறங்கும்போதும் கண்டிப்பா செம்ம ரெஸ்பான்ஸ். நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு யூனிவர்சிட்டி கேர்லா நான் இங்க நடிக்கும் போது ஐயோ என்னடா நம்ம இப்படி நடிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பதட்டம். பிளஸ் எங்க வீட்டுல பயந்தாங்க, எல்லாரும் தீட்டவும் செஞ்சாங்க. ஆனா அதுல கிடைச்ச ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தைரியம் எல்லாமே வந்துடுச்சு. நம்ம இடத்துல அந்த பொண்ணு நின்னால அந்த நடக்கும் போது அந்த பொண்ணு அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பா சொல்லுங்க. அந்த இடத்துல நான் என் மூலியமா ஒரு நம்ம உலகத்துல நடக்கிறதெல்லாம் எப்படி சொல்றது வெளியே வருதுன்னும் போது உண்மையால எனக்கு மனசார சொல்றேன், எனக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷம். இப்ப மற்ற கட்சியில விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க, இளைஞர்களா விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க. இப்ப நீங்க சீமானந்த வாக்களிச்சிருக்கீங்க, அந்த களப்போலியா அண்ணனை பாக்குறீங்க, இது எப்படி இருக்கு வித்தியாசம்? அதுல நான் விஜய் நான் பாக்கல. ஆனா எனக்கு சீமானண்ணன் ரொம்ப பிடிக்கும். என் அண்ணனை நான் எங்குமே நான் விட்டு தர மாட்டேன். உண்மையால அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுறதெல்லாம் நான் உண்மையில கேட்டிருக்கேன். நான் எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஓட்டு பெஸ்ட் ஓட்டா இருக்கணும்னு நான் விவசாய சின்னத்துக்கு அண்ணா சீமானன் நான் ஓட்டு போடுப்பேன். முதல் வாக்கு சீமானன். கண்டிப்பா. மற்ற தொகுதிகள்லாம் சீமானனுக்கு எப்படியான வரவேற்பு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? காரைக்குடி எல்லாம் தூக்கி அல்றாங்க எல்லாரும். சீமானண்ணனுக்கு தான் ஓட்டுன்ற மாதிரி பிக்ஸ் பண்ணி அவர் தான் ஜெயிப்பாரு. கண்டிப்பா எங்க அண்ணனை நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். ஒரு ஓட்டு நான் பெஸ்ட் ஓட்டு, ஃபர்ஸ்ட் ஓட்டு பெஸ்ட் ஓட்டை நான் போட்டு என் அண்ணனை நான் ஜெயிக்க வைக்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம், அந்த மாதிரி என் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தட்டி தூக்குவாரு கண்டிப்பா. கட்சி மேடைகள் எல்லாம் பார்க்க முடியுது. மற்ற கட்சிகள்ல இருந்து உங்களை மேடை சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களை கூப்பிடுறாங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? கூப்பிட்டாங்க. ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க போகல. எங்க சீமானனுக்காக நாங்க இங்க வந்தோம். எதனால அங்க போகலாங்க? என்னவா உங்களை கூப்பிடுறாங்க? அங்க நான் டான்சரு, அதனால அங்க டான்ஸுக்காக கூப்பிட்டாங்க. டான்ஸ் மூலமா, ஆமா ஃபுல்லா டான்ஸ் மூலமா தெரியப்படுத்துற மாதிரி கூப்பிட்டாங்க. இயல்பான ஒரு விஷயம் நடன கலந்துருங்க. ஏன் அந்த கட்சிகள்லாம் இங்க நடனத்துக்கு போக மாட்டேன்றீங்க? எங்க அண்ணா சீமான் நிக்கிறாரு, அவருக்காக நம்ம பாடுபடாம வேற யாருக்கும் போயிட்டு இது பண்ணணுமா? யாருக்கும் ஓட்டு போட்டு நம்ம எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கோம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நாங்க இந்த மண்ணுல இந்த காரைக்குடியில நான் விருப்பப்பட்டுதான் நான் நிக்கிறேன். தொடர்ச்சியா நீங்க நாம் தமிழர் கட்சிகள்ல பயணிக்கிறீங்க. இருந்தாலும் மற்ற கட்சிகளை நீங்க புறக்கணிக்கலனாலும் உங்க தொழில் ரீதியா ஒரு நியாயமா ஒரு செயல்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு அதுலயே வருமான ரீதியாவும் நிறைய பாதிப்பு இருக்கு. நீங்க வெறும் நாம் தமிழர் கட்சியா போறதுனால வருமான ரீதியாவும் நீங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதையும் பார்க்காம எப்படி ஒரே மேடை எங்க எதிர்காலத்தை நினைக்கிறோம்ல,
எங்க எதிர்காலத்துல அண்ணா வந்து நின்னா எப்படி சொல்றது, அவர் ஜெயிச்சாலும் எங்களுக்காக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க நம்புறோம். நீங்க நேரடியா சீமான் அண்ணனை வந்து பார்த்து அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? உங்களுக்கும் அவருக்குமான அறிமுகம் எப்படி இருக்கு? அது வந்து நேர்ல பேசும்போது எப்படி சொல்றது, கை மட்டும் தான் நான் கொடுத்தேன். அதுவும் நேத்து வந்து தேவக்கோட்டத்துலதான் நான் கை மட்டும் தான் கொடுத்தேன். அவரை நான் பார்க்கல. நேத்துதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். டிராமா முடிச்சுட்டு வரும்போது அவர் ஸ்டேஜ் ஏறினால அப்ப கை கொடுத்தேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் கொடுத்த பாராட்டுகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அப்படியே அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாக்குறோம் போது எனக்கு அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியா உங்க பயணங்கள் தொடரட்டும். கண்டிப்பா. இந்த வலையொலி மூலமா உங்களுக்கு வாழ்த்து. கண்டிப்பா. நன்றி.